எனக்கு திருவேற்காட்டில் லொக்கேஷன் சப்போர்ட் பண்ணதுக்கு முழுமையான காரணம் நமக்கு சீனோ அப்படின்னு சொல்லிட்டு அது படத்தில் நடிச்சிருக்கிற விக்கியோட அவங்க அப்பா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதில் ஒரு நம்ம கட்சியில் இருக்கிற சுதாகரன் அண்ணன் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவங்க தான் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் 15 நாள் ஷூட் பண்ணுறதுக்கு முழுமையான எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது சொல்ல போனீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ராப்பராக ஒர்க் பண்ண சஞ்சு, ஏன்னா அசோசியேட் டைரக்டர் கேசவன், அடுத்தது கணேஷ், இவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது மோகன் சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைடில் ஃபுல்லாகவே அவர் தான் எல்லாமே பார்த்துக்க, அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து என்னோட படத்தில் ரிகர்சலில் கான்ஃபிடெண்ட்டாக ஃபுல்லாக பண்ணதுக்கு காரணமே பசங்களை வச்சு தான். எனக்கு பசங்களை தான் பிளான் பண்ணி, அதாவது சின்ன பசங்களை போக முடியாது தெரிஞ்சால் பெரிய பசங்களை கூப்பிட்டு போய் நம்ம டேக்கப் பண்ணோம். அதுக்கு கண்ணன், ராஜா, அடுத்தது தேவா, அடுத்து விக்கி, இவங்க 4 பேரை வச்சு ப்ராப்பராக கிட்டத்தட்ட மறுபடியும் ரிகர்சல் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டயலாக் கூட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சைக்கிள் ரேஸ் கேமை பிளான் பண்ணி எடுத்தோம். அவங்களாம் உழைக்கலன்னா கண்டிப்பாக அந்த சைக்கிள் ரேஸ் கேம் டேக் ஆஃப் ஆகிருக்காது, அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காது. ஏன்னா நான் எழுதின வெர்ஷனே அந்த 10 கிலோமீட்டரில் அழகாக வரணும் அப்படின்றத தான் உழைச்சோம். 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்தோம். எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக உழைச்சோம். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது இந்த அக்கா கதாபாத்திரம் பண்ண மதுமிதா, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் நடித்த ராதிகா, அப்புறம் துர்கா, இந்த சின்ன கதாபாத்திரம் தான் நல்லா பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு எனக்கு அதிகமாக கான்ஃபிடென்ட் கொடுத்த ரஹீம் பாய், நான் மணிமாறன் கதாபாத்திரத்தில் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது ரஹீம் பாய். ரஹீம் அண்ணனுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னோட நண்பன் ஆல்பின், எல்லாம் பணம் சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்திருக்க முடியாது.